கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கை இப்போ எங்கே நிற்குதுன்னு தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் டிசர்வ் பண்ணக்கூடிய இடத்துல கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது யாராலையுமே இமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. ஆனால் இப்போ நீங்கள் ஏன் இந்த சூழலை சந்திச்சிங்க? இந்த ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்குல்ல. எல்லோருக்குமே நல்லது பண்ணுறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி பெரும்பாலும் கும்பராசிக்கு வருது. ஒரு உண்மை என்னன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, சக்ஸஸ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் லேட்டாக வருது. அதுதாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடக்கூடாது. திறமையாக பொறுமையாக உழைங்க, அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு லேட்டாக வந்தாலும் வெற்றி வாய்ப்பு நிலையானதாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அது வரலாறாக இருக்குங்க. நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல. உங்களோட வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வாயடைச்சு போய் நிற்பாங்க. உங்கள் வளர்ச்சி எல்லா இடத்துலையுமே பேசும். ஏன்னா இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாது, ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ராசி. கும்பராசிக்காரங்க நெருப்பு போல. இப்போ நெருப்புக்குள்ளே இருக்கிற விஷயம் வெளியே தெரியாது. ஆனால் நேரம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக மாறலாம். உங்களோட எண்ணம் தூய்மையானது, சிந்தனை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதை சரியாக நீங்கள் பிரயோஜனம் செய்யறதில்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுது. அந்த விஷயத்தை மட்டும் சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்பவும் நல்ல ஒரு உயர்வுக்கு வந்திருக்கும். மற்றவங்க உன்னால் செய்ய முடியாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத நம்பிடுறீங்க. அதை மட்டும் மாற்றுங்க. முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் நம்பி செய்கிற எல்லா விஷயமே பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கொடுத்துருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உலகம் கண்டிப்பாக உங்களோட வெற்றியை பார்த்து வாயை பொழக்கும். இந்த உலகம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் உயரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு உங்களையே கேள்வி கேட்கும். நீங்கள் நல்லவங்க தாங்க, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோரையும் நீங்கள் நம்பிடுறீங்க, இதனால தான் நிறைய இடத்துல ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க. உங்கள் மனசு ரொம்பவுமே சுத்தமானதாக இருக்குது, அதனால தான் மற்றவங்க சீக்கிரம் உங்களை ஹர்ட் பண்ணிடுறாங்க. மற்றவங்களோட வார்த்தையை நீங்கள் மதிக்கிறீங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த ரியாலிட்டியை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லோரையுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதியாக நினச்சி நம்புறீங்கல்ல, அதை மாற்றுங்க. ஏன்னா உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களோட வாழ்க்கையில் பின்னுக்கு இழுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் முக்கியத்துவம் தராதிங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை பாராட்டுவாங்க. அவங்கள நம்புங்க. வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. உங்களோட முன்னேற்றத்தை அவங்களோட சந்தோஷமாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் பக்கபலமாக வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்த கூட பெருசுப்படுத்தாமல், அதை பற்றி கவனிக்காமல், சரி விடு இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள விலக்கி வச்சுருங்க. நல்ல விஷயம் பண்ணும்போது கூட அதில் குறைய கண்டுபிடிக்கிறாங்களே, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க, பிரச்சனையாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை எப்பவுமே சிறப்பான உயர்வை நோக்கி போகணும் அப்படின்னா உங்கள் திறமை மேலே, தன்னம்பிக்கை மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல் கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இறை வழிபாடை செய்யலாம். அது என்னன்னா சிவபெருமான் வழிபாடு. நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவபெருமான் ஆலயம் இருந்தாலும் சரி, அங்கே போய் இறை வழிபாடை செஞ்சுட்டு அதுவும் நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓம் நம சிவாயா போற்றிக்குதுல, இந்த மந்திரத்தை கோயிலில் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக மிராக்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு சிவபெருமான முழு மனதை வேண்டிக்கிட்டு நம்பி ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பண்ணுங்கள். பிரபஞ்சத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்கவும், எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற கும்பராசிக்காரங்க ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக முன்னேற மனசார உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பல பேர் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயே நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நான் நல்லா தான் செய்கிறேன், ஒரு முயற்சி செய்யும் பொழுது நிறைய தடை வந்துடுது, நல்ல பண விஷயத்துலையுமே நிறைய பிரச்சனை வந்திருக்கு, பண பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு தான். அது என்னென்னா,
டீட்டெயிலாக சொல்கிறேங்க. உங்களுக்கு சரியான வழி எப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பர்சனல் ஜாதகம் இருக்குல்ல, அதுதாங்க சிறப்பான தீர்வு தரும். உங்கள் பேர், பிறந்த தேதி இருந்தால் அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஜோதிட நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பு இதனால் எளிமையாக கணிக்க முடியும். நேரம் கிடைக்கிறப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜனன கால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் நிரந்தர தேர்வை பெற முடியும். அது அற்புதமான ஒரு விஷயத்தை தவற விட்டுறாதீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்காக நேரம் வரும்போது உங்களை யாராலும் நிறுத்த முடியாது. நம்பிக்கை வைங்க, நீங்கள் வேறு லெவலுக்கு முன்னேறலாம். அது அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கும்பராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. லேட்டாக வர வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கும். இதை முழுசாக நம்புங்க. இந்த உண்மை தெரிஞ்சால் போதும், கஷ்டமே உங்களை நெருங்காது. எல்லா வகையிலுமே இன்பம் சேரும். ஜனனகால ஜாதக அமைப்பால் நன்மையை பெற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நல்லது வரும், பாதகம் என்ன, சாதகம் என்ன, பலனை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல கும்பராசியில் இருக்கிற அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு, அவிட்டத்தில் பாருங்கள் 3, 4ஆம் பாதம் கும்பத்தில் வருது. உழைக்கிறதுக்கு தயங்காமல் இருக்கிறவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த மாதம் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். உங்களோட முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யார். இப்போ உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். ஆனாலும் உழைப்புக்கேட்ட ஆதாயம் இல்லை அப்படிங்கிற நிலை உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தந்துட்டுருக்கு. உடல்நிலையிலும் எதிர்பாராத பாதிப்பு, சின்னதாக உடல் ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதே போல் நீங்கள் நம்பிட்டு இருந்த வருமானம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். தாய் வழி உறவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சொத்து விஷயமா பாருங்கள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேதுவால் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. வெளியில் என்னதான் செல்வாக்கோடு இருந்தாலும் சரிங்க, வீட்டுக்கு வரும்போது உங்கள் மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுருக்கலாம். புதுசாக நண்பர்கள் வந்திருப்பாங்க, அவங்களால சங்கடம் வந்திருக்கும் சிலர் மீது. அதுவும் இந்த கும்பராசிக்காரங்க கவனமாலினா விமர்சனங்கள் கூட வருங்க. ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருங்க, நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சரியாக உங்களுக்கான வேலையை செஞ்சு முடிங்க. சுயதொழில் செய்கிறவங்க வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்படி இருந்தால் சங்கடம் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்குது. நினச்ச காரியம் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற கவலை வரலாம். பெண்களுக்கு உடல்நிலையில் சின்னதாக சங்கடம் அவ்வப்போது வரும். இந்த தலைவலி காய்ச்சல் மாதிரி பிள்ளைங்க பற்றின கவலை கொஞ்சம் வரும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு ஒரு கண் பார்வை அவங்க மேலே இருக்கணும். விவசாயிகள் விவசாயத்தில் கவனம் செலுத்துங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபடுங்க. வாழ்க்கையில் வளமை நீங்கள் உருவாக்கலாம். அடுத்து பாருங்கள் சதயம். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு பெறணும் அப்படின்னு குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மாதம் முழுவதும் உங்கள் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் எதிர்மறையாக சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் பாருங்கள். உடல்நிலையிலையும் அவ்வப்போது சின்னதாக சங்கடம் தொல்லை வந்திருக்கும். எதிர்பாலினத்த நட்பு உங்களுக்கு அவப்பெயரை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பாலினத்தினர்கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணுங்க, எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே போல் குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால தான் கொஞ்சம் எதிர்ப்பு அதிகரிக்கிற சூழல் இருக்குது. எதிரிகளோட ஒரு தாக்குதல் உங்கள் மேலே வரும். அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்ய பாருங்கள். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் புலம்பாதீங்க. மறைமுக தொல்லை அதிகரிக்கும். அதனால் உங்கள் ரகசியத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு இந்த நிலை ஏற்படலாங்க. குரு பகவான் பார்வை தொழில் ஸ்தானமாக இருக்கிற 10ஆம் இடத்துக்கும் விரியஸ்தானமான 12ஆம் இடத்துக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பை நெருங்காமல் செய்கிற அமைப்பு தான் இது. இப்போ குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுற அளவுக்கு சூழல் வரும். விரைய செலவு கட்டுக்குள்ளே வரும். செஞ்சுட்டு வர தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்க வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட வேலையுமே நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து ஒரு சிறப்பான உயர்வு உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்கள் பூரட்டாதி. பூரட்டாதி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கீங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், ருண ரோக சத்ருசானத்தில் குரு பகவானோட சஞ்சாரம் ஏற்படுது. தேவையில்லாத ஒரு சில பிரச்சனை தேடி வரும். நண்பர் கூட பகைவராக மாறிடுவாங்க. உடல்நிலையிலுமே இப்போ இருக்கிறது போல் ஒரு சில நேரம் இருக்கிறது போல் மறு சில நேரம் இருக்காது. இடத்த வேலை கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கை அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். மற்றவங்களோட கருத்துக்கு ஒத்து போகாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சரியாக செய்யுங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. குடும்பத்தோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட அறிவுரை கேட்டு பண்ணுறது நல்லது. எல்லா வகையிலுமே சிவபெருமானை வணங்கிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயிரும் எல்லாமே வந்து சேரும்.